வெல்கம் டு மிஸ்டர் உடி தமிழ் கார்கோயில்ஸ் தமிழ் எபிசோட் 6. 1 to 5 எபிசோடு பார்க்காதவங்க ஐ பட்டன் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு வந்துடுங்க. நான் மாசா கார்கோயில்ஸை பார்க்க ஜெனட்டோஸோட டவருக்கு வர்றாங்க. ஜெனட்டோஸோட அசிஸ்டண்ட்டை நான் உங்கள் பாஸை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமும் டவருக்குள்ளே விடுறீங்களே, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த அசிஸ்டண்ட், நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கள் பாஸ் ஒன்றும் மனசில் எதுவும் வஞ்சம் வச்சிருக்க மாட்டார், அதுவும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை தானே நீங்கள் பார்க்க போகிறீங்க, அதை எங்கள் பாஸ் எப்பயுமே தடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறான். பேசிக்கிட்டே கார்கோயில்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ தான் கரெக்டாக சன் செட் ஆகுது. நம்ம கார்கோயில்ஸ் எல்லாம் உயிரோடு வந்துடுறாங்க. வந்த உடனே கோலியத்தை தவிர எல்லாருமே டக்குன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம மாசா கோலியாத்திட்ட அப்படி எங்கே போகிறாங்க எல்லாரும் அப்படின்னு கேட்க, நம்ம கோலியாத், உங்கள் உலகத்தில் இருக்க டிவி அவங்கள ரொம்ப கவர்ந்துருச்சு, அவங்க எல்லாரும் அந்த டிவியை தான் பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஜானட்டோஸ் போனதுக்கப்புறம் இந்த கேசல் முன்னாடி மாதிரி எங்களோடதாயிருச்சு அப்படின்னு நம்ம கோலியாத் சொல்ல, அதுக்கு நம்ம மாசா, இதை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட முன்னாடியே பேசணும்னு நினச்சேன். ஜானட்டோஸ் அவன் பண்ண திருட்டுக்காக தான் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. இப்போ 6 மாதம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அவன் நல்ல லாயர்ஸை வச்சு இன்னும் சீக்கிரமாகவே வர ரொம்ப வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீ என்ன சொல்ல வர அப்படின்னு நம்ம கோலியாத் கேட்க, அதுக்கு அவங்க, ஜானட்டோஸ் வெளியில் வந்துட்டா நீங்கள் இங்கே இருக்கிறது சேஃப் கிடையாது, நீங்கள் இன்னும் இங்கே இருக்கிறது சேஃப் கிடையாது, கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல இடத்த தேர்ந்தெடுத்து அங்கே போய் ஆகணும் அப்படின்னு சொல்ல, கோலியாத் பேசுகிறத கேட்டு ரொம்ப எரிச்சல் ஆயிடுறாரு. இந்த கேஸை முதலேருந்து எங்களோட தான், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எந்த பயமும் கிடையாது, நீ தான் தேவையில்லாமல் கவலைப்படுற அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம மாசா எவ்வளவோ கோலியாத்துக்கு புரிய வைக்க பார்க்குறாங்க. இல்லை, ஜானட்டோஸ்ட்டை தான் இந்த உரிமை இருக்குது, ஏன்னா இந்த கேஸில் அவர் உண்மையிலேயே வழங்கியிருக்காரு கார்கோயில்ஸோட சேர்த்து, அதனால் இங்கே நீங்கள் இருக்கிற ஒரு நிமிஷமே ஆபத்து தான் அப்படின்னு சொல்ல, கோலியாத் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் பார்த்துக்கிறோம், நாங்கள் சேஃபாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹட்சன் டிவி ஆன் பண்ண தி பேக் அப்படின்னு ஒரு செக்மெண்ட் ஓடுது. நம்ம ஹட்சன் ரிமோட் எடுத்து என்னென்னமோ சேனல் மாற்ற பார்க்குறாரு, மாறவே மாட்டேங்குது, அது மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. அவர் பார்த்துட்டு இருக்கும் போதே மீதி கார்கோயில்ஸ் அங்கே வந்துடுறாங்க. அதில் இருக்க லெக்சிங்டன், தி பேக்கா, ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்குமே, தாராளமாக அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சி முடிகிற டைமில் இந்த நிகழ்ச்சியில் நடித்த எல்லாருமே இவங்க இருக்கிற கேசலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டேடியத்துக்கு தான் வர்றாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ டேரெக்டாக பேக்கோட ஸ்டூடியோவை காட்டுறாங்க. அங்கே எல்லாருமே ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காங்க. பேக்கில் இருக்க உல்ஃபுன்ற ஒரு ஆள் நம்ம முத இந்த வேலைக்கு வரும்போது புகழ், பணம், ஆக்ஷன் 3மே கிடைக்கும்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தாங்க. 2க்கு பஞ்சமே இல்லை, ஆனால் ஆக்ஷன் சுத்தமாக இல்லாமே போயிடுச்சுன்னு புலம்பிக்கிட்டு இருக்க, அந்த பேக்கில் இருக்க மித்தவங்களும், ஆமாம் ரொம்பவே போர் அடிக்குது, நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல, அந்த பேக்கோட லீடர் மாதிரி இருக்கிற ஃபாக்ஸ்னு ஒரு பொண்ணு, அப்படியே அவங்கள்ட்ட நான் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும், எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு, லெட்டரை பிரித்து அதில் இருக்க பிக்சர்ஸ் எல்லாம் தூக்கி டேபிளில் போடுறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்து பேக் மெம்பர் எல்லாம் முன்னாடி வர, அதில் இருக்கிறது நம்ம கோலியாத்தோட ஃபோட்டோ தான். நம்ம உல்ஃப்மேனோ, இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்ல, யோசிச்சு பாரு, இவ்வளோ பெரிய மிருகம், இதை நம்ம பிடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபாக்ஸ் சொல்ல எல்லாருக்கும் தயாராகிறாங்க. அதுக்குள்ளே நம்ம பேக் ஸ்டேடியத்தில் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த விளம்பரத்தில் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு நம்ம லெக்சிங்டன், புரூக்லின், பிராட்வே 3 பேர் வந்து மேலே யாருக்கும் தெரியாமல் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. அங்கே இருக்கிற மக்கள்லாம் அவங்க பெர்ஃபார்மன்ஸை என்ஜாய் பண்ணுறாங்க. ஈவல் நிஞ்சான்ற பேரில் நிறைய பேர் வர, அவங்களாம் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு பக்காவாக போஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்டேடியமில் உள்ள மக்கள் எல்லாம் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம லெக்சிங்டன், நீங்கள் போங்க நான் வரேன்னு சொல்லி மித்த கார்கோயில்ஸை சொல்லிடுறாரு. பேக்கும் பேசிக்கிட்டே வெளியில் வந்துட்டுருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக். நம்ம லெக்சிங்டன் அவங்கள்ட்ட நேராக போய் நின்றுறாரு. அவங்க டக்குன்னு ஏதோ அடிக்க பார்க்க, அதுக்குள்ளே நம்ம லெக்சிங்டன், நான் அவன் நண்பன் தான், நானும் ஒரு வாரியர் தான் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணேன். நம்ம உல்ஃபன் ஒன்றே சொல்ல வராரு. இவரை பார்த்தா ஃபோட்டோவில் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள நம்ம ஃபாக்ஸ் டம்முன்னு அவர் அடித்து டக்குன்னு நம்ம லெக்சிங்டன்ட்ட போய் அப்படியே மெதுவாக அவங்களோட சாஃப்டான வாய்ஸில், நான் கேள்விப்பட்டிருக்கேன் உன்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னு, ஆனால் நான் நம்பினதே கிடையாது, இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம லெக்சிங்டன், எங்களை பற்றி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, நிறையா வதந்தி, நியூஸ் ரிப்போர்ட் அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், ஆனால் உன்னோட பெருசாக இருக்கிற ஒருத்தவரை பற்றி தான் நான் கேள்விப்பட்டேன். நம்ம லெக்சிங்டனோ, ஆமாம் அவர் எங்கள் லீடர் தான். நம்ம ஃபாக்ஸ், அவரை உன்னால் கூட்டிகிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். லெக்சிங்டன் நேராக போய் இந்த விஷயத்தை ஃபுல்லாக கார்கோயில்ஸ்ட்டு சொல்ல, நம்ம கோலியாத் ரொம்பவே காண்டாயிடுறாரு. என்னது, நீ அவங்க முன்னாடி போய் நின்றுட்டியா, எதுக்காக நீ தேவையில்லாமல் அவங்க முன்னாடி போய் நின்ன அப்படின்னு கேட்க, இல்லை அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு எவ்வளவோ சொல்ல வரான் நம்ம லெக்சிங்டன். நம்ம கோலியாத், இல்லை நீ இவ்வளோ அவசரப்பட்டுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு எப்படி மாசா ஒரு நல்லவங்களாக தெரிஞ்சாங்களோ அது மாதிரி தான் எனக்கும், நம்ம எல்லா நேரமும் இதே மாதிரி இருக்க முடியாது, நம்மளுக்கு நிறைய நண்பர்களும் தேவை அப்படின்னு சொல்லி நம்ம லெக்சிங்டன் சொல்கிறாரு. நம்ம ஹட்சனும் கூட சேர்ந்துக்கிறார். ஆமாம் கோலியாத், நான் கூட டிவியில் பார்த்தேன், அவங்க ரொம்ப நல்லவங்களாக தான் தெரியுறாங்க, நம்மளை மாதிரி நிறைய பேர் உதவி பண்ணுறதுக்கு இருக்காங்க இந்த உலகத்தில், அவங்களெல்லாம் நம்ம விட்டுட்டோம்னா நம்ம கடைசி வரையும் தனியாகவே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி லெக்சிங்டன் சொல்ல, கோலியாத்தும் ஒத்துக்கிறார். சரி வரேன், நம்ம போய் அவங்கள பார்க்கலாம், அவங்க சேஃப்னு தெரிஞ்சால் நம்ம மித்த எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நேராக 2 பேரும் கிளம்பி அந்த ஸ்டூடியோவுக்கு போகிறாங்க.
உள்ளே போனால் சுத்தமாக கரண்ட் இல்லை. டக்குன்னு பார்த்தா ஒரு லைட் வெளிச்சம். என்னடா அது இவ்வளோ வெளிச்சமாக இருக்கேன்னு பார்க்குற டைமில் ஒரு பாம்பு தூக்கி கால் பண்ணி போட்டுறாங்க. சரியான சவுண்டு. திடீர்னு கன்னெல்லாம் ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருது. நம்ம லெக்சிங்டனும் கோலியாத்தும் குடுகுடுன்னு பக்கத்தில் இருக்க ஒரு ரூமுக்கு ஓடிடுறாங்க. சீட்டான பேக்கில் இருக்கிற ஒரு ஆள் லெக்சிங்டனை அடிச்சுட்டு ஓட அவங்க பின்னாடியே துரத்திட்டு வர்றாங்க. அந்த இடத்துல ஃபுல்லாக ட்ராப்பு. ஆனால் நம்ம கோலியாத்தும் லெக்சிங்டனும் கோவத்தை அந்த ட்ராப்பை ஃபுல்லாக உடச்சி முன்னேறி போக ஒரு இடத்துல ஸ்டீல் பிளேட் 2 பேரும் நசுக்கிற மாதிரி ஒரு ட்ராப் செட் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தா நான் ஃபாக்ஸ் நின்றுட்டு இந்த இடத்துலேருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கிறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம கோலியாத் இருக்கிற ஃபுல் ஃபோர்ஸில் அந்த ஸ்டீலையே ஒட்டச்சிட்டு வெளியில் தப்பிச்சு போயிடுறாங்க. டக்குன்னு பார்த்தா ரூஃப் டாப் தெரிய அதில் ஏறி அந்த பில்டிங்லேருந்து பக்கத்து பில்டிங்க்கு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அங்கே போனது நம்ம லெக்சிங்டன் எதுக்கு நம்மளை இப்படி பண்ணுறாங்க, நம்ம அப்படி அவங்களுக்கு என்ன பண்ணோம், அவங்க மிருகங்களும் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கோலியாத்திட்ட போனோம்ப நம்ம கோலியாத்தோ அவங்க மிருகங்களுக்கு கூட மோசம், மிருகங்கள் வெறும் பசிக்காக தான் வேட்டையாடும், ஆனால் அவங்க பொழுதுபோக்குக்காக வேட்டையாடிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் பார்த்தா டக்கு ஒரு பாம்பு வந்து வெடிக்குது. கோலியாத்தை அந்த பேக்கில் ஒருத்தன் பிடிக்க பார்க்குறான். அங்கேருந்து தப்பிச்சு டக்குன்னு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குச்சிடுறாங்க. கிளைடு பண்ணி தப்பிக்கலான்னு பார்க்குறாங்க. அப்போ பேக்கில் ஒருத்தவன் கரண்ட் வேறு அறுத்து இவங்க மேலே ஷாக் அடிக்கிற மாதிரி பண்ணிடுறான். பாம்பு எடுத்து அவங்க மேலே வீசி அவங்க மேலே லைட் அடிபட்டு பெரிய பில்டிங் மேலேருந்து கீழே விழுந்துடுறாங்க. 2 பேரும் கிட்டத்தட்ட அன்கான்சியஸ் ஆகிடுறாங்க. நம்ம பேக்கும் அவங்க பக்கத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வந்துட்டுருக்காங்க. நல்ல வேலையாக அங்கே சின்ன பிள்ளைங்க இருக்கிற ஒரு ஃபேமிலி வந்துடுறாங்க. அந்த பிள்ளைங்கெல்லாம் பேக்கை பார்த்தோன்னு ஓடி வந்து ஆட்டோகிராஃப்லாம் கேட்க அந்த டைமில் நம்ம கோலியாத்தும் லெக்சிங்டனும் டக்குன்னு பக்கத்தில் இருக்க பில்டிங் டாப்புக்கு போயிடுறாங்க. அந்த ஃபேமிலியை போக வச்சுட்டு நம்ம பேக்கும் அங்கே போக டாப்பில் பார்த்தா ஏற்கனவே நிறைய கார்கோயில் சிலையாக இருக்குது. அதுக்குள்ளே ஒளிஞ்சிருந்து நம்ம கோலியாத்தும் லெக்சிங்டனும் ஒவ்வொரு ஆளாக பிடிச்சி காலி பண்ணுறாங்க. கடைசியாக ஒரு 2 பேரை பிடிச்சிட்டு அப்படியே அந்த பில்டிங்கை உடச்சிட்டு உள்ளே விழுகிறாங்க. அங்கே பார்த்தா ஏதோ ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு போல். நேராக போய் அங்கேயே விழுக அந்த பேக்கோட லீடர் ஃபாக்ஸ் டக்குன்னு அங்கே இருக்க ஒரு மாடலை பிடிச்சி அவங்க மேலே துப்பாக்கியை வச்சு பக்கத்தில் இருந்தால் சுட்டுருவேன்ற மாதிரி சொல்லி அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துடுறாங்க. அங்கே நடந்துட்டு இருந்ததை பார்த்துட்டு இருந்த அந்த ஃபோட்டோகிராஃபர் டக்குன்னு நிறைய ஸ்னாப்ஸ் எடுத்துடுறாரு அந்த விஷயத்தை. ஃபாக்ஸ் வெளியில் வராங்க. எதிர்பாராத டைம் லெக்சிங்டன் டக்குன்னு அவங்க மேலே பாஞ்சு அவங்கள தடுத்து அவங்கள அடித்து போட்டுறான். கூடயே அந்த உல்ஃப் மேனை நம்ம கோலியாத்தை அடித்து வாஷ் அவுட் பண்ணிடுறாரு. 2 பேரும் மயங்கி விழுந்துடுறாங்க. போலீஸ் வண்டி சவுண்டு கேட்க நம்ம லெக்சிங்டனும் கோலியாத்தும் டக்குன்னு கேசலுக்கு போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் லெக்சிங்டன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். நம்ம எவ்வளவோ நினச்சோம், ஆனால் இவ்வளோ மோசமாக இருக்கே, இவங்க யாருமே உண்மையாகவே இல்லை, நான் அவங்கள கூட்டே போயிருக்கக்கூடாது, நம்ம யாரையுமே நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி புலம்ப. இல்லை நீ சொன்னது சரிதான், நம்ம இந்த மாதிரி சான்ஸ் கூட எடுக்கலைன்னா கடைசி வரையும் நீ சொல்கிற மாதிரி நம்ம தனிமையிலேயே தான் இருப்போம் அப்படின்னு நம்ம லெக்சிங்டன்ட்ட கோலியாத் சொல்லிகிட்டு இருக்காரு. அந்த டைமில் அங்கே வந்த புருக்லின், நான் இப்போ தான் நியூஸை பார்த்தேன், பேக்கை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம், அந்த மாடலை அவங்க கன் பாயிண்டில் வச்சுருந்தாங்கல்ல அதை நிறைய ஃபோட்டோ எடுத்துட்டாங்க, அதனால் அவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹட்சன் இதுலேருந்து ஒரு விஷயம் தெரியுது, டிவியில் காட்டுற எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக நம்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே விடிஞ்சிருது. அவங்க எல்லாரும் திருப்பி சிலையாக மாறிடுறாங்க. இந்த பக்கம் டக்குன்னு ஒரு ஜெயிலை காட்டுறாங்க. உள்ளே நம்ம ஜானட்டோஸை பார்க்க அவரோட அசிஸ்டண்ட் வந்திருக்காரு. பாஸ், நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க கேபிள் சேனலில் தி பேக் மட்டும் வர மாதிரி செட் பண்ணிட்டேன், அதே மாதிரி பேக்குக்கும் அவங்களோட ஃபோட்டோஸ் அனுப்பி வச்சேன், அது எல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி நடந்துச்சு, ஆனால் அவங்க கோலியாத்தை பிடிச்சிருவாங்கன்னு நினச்சிங்க, அது மட்டும் நடக்கலை அப்படின்னு சொல்ல நம்ம ஜானட்டோஸோ இல்லை அது மட்டும் என்னோடய திட்டம் கிடையாது, போன தடவை நம்ம கோலியாத்தை ரொம்ப குறைச்சி இடப்பட்டுட்டேன், இந்த தடவை என்ன ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு தான் இதை பண்ணேன், இன்னுமே அவங்க யாருக்குமே நான் தான் அதை பண்ணுறேன்னு தெரியாதுல்ல, அதுவரை எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ நடந்தது எனக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே கட் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பீஸ் அவுட்.